ரஜினி சார் உங்களை வச்சு ஒரு படம் பண்ணணும் ஒரு கதை வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னது? அதாவது ஒரு படம் பண்ணுவோன்னு சொல்லி முடிவு பண்ணோம். அவர் வந்து கூப்பிட்டு கதையெல்லாம் சொல்லுவார். டக்குன்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சுப்ரீம் ஸ்டார் சார் நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கு. ஏன்னா அவர் கூட சேர்ந்து அடிக்கணும்னு ஆசை தான். அவர் சொல்லும் போது என்ன சொல்லுங்க கதை சொன்னார். ஆனால் அதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சுரேஷ் கிருஷ்ணா வச்சு பண்ணலாம் தான் பிளான் பண்ணோம். ஏதோ காரணத்துக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை. நல்லா சொன்னார். அவரே கதை? ஆமாம், அவரே தான் சொன்னார். அவர் கதை டிஸ்கிரைப் பண்ணாரா? ஆமாம், இப்படி தான் இருக்குன்றது கதை சொன்னார். ஒரு ஹார்பர் வந்து ஓப்பன் பண்ணுறோம். 5-6 கார் வரிசையாக வருது. ஹார்பர் வந்து இறங்க பிளாக் எல்லாமே பிளாக் லிமோசின்ஸ் மாதிரி போயிட்டுருக்கு. இந்த கார் போகும்போது வெளியே அந்த ஷாட் அப்படியே இங்கே வந்தால் ஒரு லேம்பு கீழே வந்து ஒரு கேரக்டர் வந்து ஆல்மோஸ்ட் கிழிஞ்ச துணியோட உட்காந்துட்டு இருக்கு. அது வந்து அந்த பீடை எடுத்து வச்சு அப்படி கொளுத்தி அப்படி வச்சும் போது அந்த லைட்டில் உங்கள் ஃபேஸ் தெரிஞ்சதுன்னு. அப்படியே இப்போ அவ்வளோ டீட்டெயிலிங்கா? ஓகே சார், சரி சார். அப்புறம் அந்த 10 வச்சு நீங்கள் வந்து இப்படி பார்த்தீங்க. அந்த கார் போச்சு. அந்த காரில் ஒருத்தர் பார்த்தீங்க. நெக்ஸ்ட்டு கட் பண்ணால் ஒரு பெரிய போலீஸ் கான்ஃபரன்ஸ் நடந்துட்டுருக்கு. ஸ்டெடிக்காக வந்துச்சு, வேகமாக வந்துச்சு. ஒரு கதவு திறந்துச்சு. அங்கேருந்து 200 ஆஃபீஸர் திரும்பி பார்த்தா நீங்கள் நிற்கிறீங்க. ஏங்க தாவூத் இப்ராஹிம் மாதிரி ஒரு ஆள் வந்திருக்காரு, என்ன பண்ணிட்டு இன்னும் கான்ஃபரன்ஸ் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க, இன்னும் கொஞ்ச நாள் 3-4 நாள் வேறு பிரச்சனை நடக்குங்க, ப்ளீஸ் லுக் இன்டு இட் அட்டு போயிடுவேன். போகும்போது நிறைய பேர் யார் சார் இவருன்னு கேட்கும்போது அசிஸ்டன்ட் கமிஷனர் சோன்ஸோ நான் வந்து டிசிப்ளினரி ஆக்ஷனுக்காக வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா. ஓ அப்படியா, அதான் வந்து இவ்வளோ தூரம் சொல்லிட்டு போகிறேன். உடனே கூப்பிட்டு சொல்லிட்டு போகிறேன்னா சாதாரண விஷயம் கிடையாது. இஸ் வெரி இன்ஃபார்ம்டு ஆஃபீஸர், என்னென்னு பாருங்கன்னு. பல பிரச்சனைகள் நடக்குது, பாம் பிளாஸ்ட் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. உடனே என்ன யார் நடக்குதுன்னு சொன்னால் யார் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண நல்லா இருக்கும்னா அங்கே வந்து சார் லண்டனில் வந்து ஆஃபீஸர் ரஜினி லேண்டட் பேர் வேறு ஏதோ சொன்னார். சொன்ன ஷாட்டு தான் கடலில் ஷாட் வச்சுருக்காரு. வந்து அவர் பில்டிங் வந்துச்சு. பில்டிங் கால் போட்டுச்சு. அங்கே தான் இன்ட்ரடக்ஷன். 2 இன்ட்ரடக்ஷன் பயங்கரமாக இருக்கு. நல்லா இருந்திருக்கு சார். இன்ட்ரடக்ஷன் சொன்னார். சொல்லிட்டு ஸ்காட்லாண்ட் யார்டில் இருக்கார். ஒரு ஆக்ஷன் சீன் வச்சுட்டு தென் இங்கே வந்துட்டார். இங்கே கூப்பிட்டோன்னே ஹி கம்ஸ் டு சென்னை. என்னன்னு கேட்டார். ஸோ திஸ் இஸ் வாட் ஓகே வேர் இஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷரத் சார் இஸ் அண்டர் சஸ்பென்ஷனா. அவருடைய பிரெயினும் என் பிரெயினும் சேர்ந்து ஒர்க் பண்ணாமல் வி கேன் டூ திஸ் கெட் இம் பேக் அப்படின்ட்டு போயிடுவார். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து எப்படி ஃபுல் படமாக 2 பேரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணோம். ஆமாம், அந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன். கடைசியில் ஹாங்காங் போயிட்டு திரும்பி வரும்போது நான் வந்து பிஃபோர் ப்ரீ கிளைமேக்ஸில் ஐ கெட் wounded, then he completes the mission, then he brings me back ன்னு சொன்னார். எப்படி இருக்காது? சூப்பராக இருக்கு. இப்போது ஒன்றும் டைம்லாம் ஆயில்ல. இட்ஸ் குட் ஸ்கிரிப்ட், ரொம்ப நல்லா இருக்கு, கேட்க நல்லா இருக்கு. யாரும் திங்க் பண்ணுற மாதிரி வேறு 2 பேர் வச்சு எடுத்தாங்கன்னா நம்ம வந்து காப்பிரைட் ரஜினி சாருக்கு எடுத்து. ஆமாம், எனக்கு தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. பண்ணிட்டோம். அதான் ஆரம்ப கால படங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சரத்குமார்ங்கிறது அப்படியே ஒரு கிரிம்மாக இருப்பார். அந்த வில்லனிக் ரோல், அந்த பஞ்சு அப்படியே ஒரு இது இருக்கும். அதுலேருந்து ஸ்லோலி மூவிங் டு ஒரு ஹீரோவாக வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸை பார்க்க முடிஞ்சுது. அந்த பீரியடில் சரத்குமார் இன்னும் சின்ன வயசுலேயே பார்த்து என்ஜாய் பண்ண ஜென்ரேஷன் தான். க்யூட்டான சின்ன ஃபேஷியல் ரியாக்ஷன்ஸ், ரொமான்ஸ் சீன்ஸில் பண்ணுறது, அப்புறம் காமெடியில் பண்ணுறது. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆஜானுபாகுவான ஃபிட்டான ஒரு உருவம் காமெடி பண்ணல ரசிக்கிறது அவ்வளோ எளிதில்லை. ஏன்னா அந்த சைஸில் ஒரு ஆள் எப்படி காமெடி பண்ணல எனக்கு சிரிப்பு. பட் அதெல்லாம் நீங்கள் எப்படி கொண்டு வந்தீங்க சினிமாவுக்கு? அந்த ஸ்கிரிப்ட் டிமாண்டட் அண்ட் தென் பேசிக்லி விட்டி பர்சன். பல பேருக்கு தெரியாது அது. நீங்கள் சொன்னீங்களே வந்தோடனே பொசிஷன் பற்றி சொன்னீங்கன்னா நல்ல பொசிஷன் தானே கூப்பிட்டீங்கன்னு சொன்னார். அந்த மாதிரி கீப் ஆன் மண்டை வந்து வேலை செஞ்சுட்டே இருக்காதாச்சும். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த காமெடி பேசிக்காக பார்த்தீங்கன்னா நான் வடிவேலோட பண்ண நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா ஏலாம் அதிரி புதிரியான காமெடி. அது மானஸ்தண்டை வந்து அது ஒரு தங்கப்பா தக்கம்லாம் அது எங்கேயோ போயிடுச்சு. ஸோ அப்புறம் ராகவா நீ வந்து கராத்தே மாஸ்டர் நினச்சா நீ பரோட்டா மாஸ்டர் தெரியாதுல. ஸோ ஆல்சோ த டயலாக் ஆல்சோ சப்போர்ட்டட். தங்கப்பா தக்கம் வந்துடுச்சு. இது வந்து அதெல்லாம் பண்ணி ஸோ அந்த டயலாக் ஆல்சோ ஹெல்ப்ட் அந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு.